ஹார்மோஸ் நீரிணை வழியாக இந்தியா நோக்கி வந்த தாய்லாந்து கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 பேர் மாயமாகினர். அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தின. இதில் ஈரானிய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. உலகளவில் 20 விழுக்காடு எரிபொருள் வர்த்தகம் நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடிய நிலையில் நேற்று அந்த வழியாக வந்த 3 சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து குஜராத்தின் கண்ட்லா துறைமுகம் நோக்கி வந்த தாய்லாந்து கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த கப்பல் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த கப்பலில் இருந்த 20 மாலுமிகளை மீட்டுவிட்டதாகவும் காணாமல் போன 3 மாலுமிகளை தேடி வருவதாகவும் ஓமன் அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் மற்றும் தாய்லாந்து நாட்டின் மயூரி நரி கப்பல்கள் எச்சரிக்கையை மீறி ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்றதால் அவற்றை தாக்கியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் டெல் அவீவ், ஹபா நகரில் உள்ள முக்கிய இராணுவ கட்டமைப்புகள் மீதும் ஈரான் குண்டுமழை பொழிந்தது. ஓமன் நாட்டின் சலாலா துறைமுகம் அருகே உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. துபாயில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீதும் அடுத்தடுத்து 2 ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய வங்கிகள் மற்றும் மைக்ரோசாப்ட், கூகுள், என்விடியா, IBM, ஆர்கல் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த இராணுவ தளபதிகளின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈரானில் இதுவரை 5000த்திற்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அடித்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை அருகே 16 கன்னிவெடி பதிக்கும் கப்பல்களை தாக்கி அடித்ததாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய கடற்படை கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அந்நாட்டு மக்களை அமெரிக்க இராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே கடந்த வாரம் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் முஜ்தபா கமேனி நலமுடன் இருப்பதாகவும் விளக்கமளித்துள்ளார். இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த தாய்லாந்து கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வணிக கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து அப்பாவி மாலுமிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் தாக்குதல் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை கருத்தில் கொண்டு அவசரகால கையிருப்பில் இருந்து 40 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தையில் வெளியிட இருப்பதாக சர்வதேச எரிசக்தி முகமை அறிவித்துள்ளது.